கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் இப்பொழுது இயேசுவை கொண்டு போகிறார். ஆவியானவர் எங்க கொண்டு போனாலும் அந்த இடத்துல தோல்வி கிடையாது, ஜெயமே உண்டு. ஆவியின் ஏவுதல், மார்க்கு சுவிசேஷத்தில் இதே அனுபவத்தை குறித்து சொல்லும்போது ஆவியானவர் ஏவினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். ஏவினார் ஏவினார் என்பது அவர்தான் கண்ட்ரோல் எடுக்கிறார். அவர்தான் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது டிசைட் பண்ணுறது ஆவியானவர். இந்த ஆவியின் ஏவுதலில் தான் லூக்கா 2 சிமியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அவன் தேவாலயத்துக்கு வந்து இயேசுவை கண்டான். இந்த ஆவியின் ஏவுதல் உண்டாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த அனுபவம் தேவை என்றால், இந்த லூக்கா 1:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். அபிஷேகத்தின் நிறைவு உண்டாகணும். அபிஷேகத்தின் நிறைவு உண்டாக வேண்டுமானால் புரியும்படி சொல்லுகிறேன். தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழியணும்னா, என் பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றுகிறார்கள் அல்லவா, அவர்களிடத்துல நான் போதும்னு சொல்லக்கூடாது. போதும்னு சொன்னால் அங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இன்னும் வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஊற்றி கொண்டே இருப்பார்கள். தேவன் யார் மேல் தண்ணீரை ஊற்றுகிறாராம்? தாகம் உள்ளவன் மேல். அப்படி என்றால் அவர் மேல் இருக்கிற தாகம் நமக்குள்ளே குறையவே கூடாது. அவர் மேல் இருக்கிற தாகம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போது அவர் அந்த தண்ணீரை நமக்கு ஊற்றி கொண்டே இருப்பார். நாமும் ஆவியினால் நிறைந்த அனுபவம் உடையவர்களாய் மாறுவோம். அப்படி மாறும்போது நம்மை நடத்துவது நம்முடைய சுயமோ நம்முடைய மாம்ச எண்ணங்களோ அல்லது மற்ற எதுவுமே கிடையாது. நம்மை நடத்துகிறது ஆவியானவராய் இருப்பார். நம்முடைய தாகம் எதன் மேல் இருக்கிறது? மாம்சத்தின் மேலா, உலகத்தின் மேலா, பாவத்தின் மேலா, மற்ற காரியங்கள் மேலா? ஆமென். நமக்குள்ள எந்த தண்ணீர் ஊற்றப்படுகிறது? ஜீவ தண்ணீரா, உலக தண்ணீரா? நம்முடைய தாகம் எதன் மேல் இருக்கிறது? நாளுக்கு நாள் அவர் மேல் இருக்கிற தாகம். பாருங்கள், இயேசுவுக்கு வனாந்திரத்தில் 40 நாள் உபவாசித்த போது மிகுந்த பசி உண்டானது. ஆமென். அப்பொழுது பிசாசானவன் கல்லை எடுத்து இதை அப்பமாய் மாற்றும் என்று சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. அப்போ இங்கே ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. மாம்ச பசி ஒரு புறம் இருந்தாலும் அதைவிட அதிகமாய் அவர் வாஞ்சிக்கிறது வசனத்தை, வார்த்தையை. இந்த தாகம் நம்மில் பற்றி எரியட்டும். இந்த தாகம் நம்மில் அணையாது இருக்கட்டும், குறையாது இருக்கட்டும். சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அதன் பிறகு அவரே நடத்துகிறார். எல்லாமே அவரே செய்கிறார். தாகம் உள்ளவனை அவர் கண்ட்ரோல் எடுக்கிறார். எதன் மேல் தாகம்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மேல், உம்முடைய ஆவியின் மேல். இந்த தாகமுடையவர்களாய் காணப்படுவோம். நிறைவின் அனுபவம் பெற்று ஆவியின் ஏவுதல் உண்டாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்து நடத்துவார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவை, எங்களை நடத்துகிறது நீராக மட்டும்தான் இருக்க வேண்டும். நீங்கள் தான் எங்களை நடத்தணும். எங்கள் சுயமோ எங்கள் எண்ணங்களோ உலகமோ பிசாசோ அல்ல. நீங்கள் தான் எங்களை நடத்தணும். அந்த நிறைவின் அனுபவத்துக்குள் எங்களை கொண்டு வர அந்த தாகம் எங்களில் அனுதினமும் காணப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.